அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல். என்னோட சேனலில் நிறைய பேர் சமீப காலமாக வீடியோ எதுவும் பார்க்கல, ஷார்ட்ஸ்தே நிறைய வந்துட்ருக்கோம். எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட 4, 5, 6 வருஷத்துக்கு முன் நிறைய அமைச்சிருக்கேன். ரமணருது, பாபாவுது, வைஷ்ணவி தேவிது, அடுத்தது இப்போது ரமணருது சாங்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அவங்களோட வரலாறுலேருந்து சிலதெல்லாம் வச்சுருக்கேன். துளசி சோஸ்திரம் இதெல்லாம் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, டிவோஷனல் தான் தெரியுமா இவருக்கு, வேறு எதுவும் சினிமா பாடல்களை பற்றிலாம் தெரியாதா அப்படின்னு. அந்த கொஸ்டினுக்கும் ராகங்கள் 16 உருவான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக அது ஒரு எபிசோடு மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு கல்யாணி ராகம்னா அது கல்யாணி ராகத்தில் கர்நாடிக்கில் என்னென்ன பாடல்கள் இருக்குது, அதை திரையில் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இளையராஜா மியூசிக்லேருந்து கேவி மகாதேவன், எம்எஸ்வி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, எல்லாரை பற்றியும் நிறையவே கண்ணதாசனோட வரிகள், வாலியனோட வரிகள் எல்லாத்தையுமே ஸ்லாகிச்சு அதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சுவைப்படம் நிறையவே சொல்லியிருக்கேன். சரி, இப்போது இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், புதுமையாக தான் இருக்கும் எப்போவுமே. என்னென்னா, ஹம்மிங் பாடல்கள். இது என்ன சார் இது புதுசாக ஹம்மிங் பாடல்கள் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு பாடல்களுக்கும் நடுவில் ஒரு ஹம்மிங் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, ஆஹா 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 ஆஹா. எல்லாரும் சேரும்போட அழகான அந்த ஹம்மிங் ஆலயமணியில் டிஎம்எஸ்ஆரோட குரலோட ஒலிச்சு நம்ம காதுகளை இன்றைக்கும் ரீங்காரம் விட்டுட்ருக்க சாங்ஸ் கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ராத்திரி வேளையில் கேட்டோம்னா அவ்வளோ தேவாமிரதமாக இனிமையாக, ஏதோ நம்மளையும் அறியாமே ஒரு அந்த அவங்களோட குரல் நம்மளை உள்ள என்னமோ போய் ஏதோ ஒரு பண்ணும். இது ஒரு பாடல்கள் மட்டும் இல்லை, நம்ம நிறைய பாடல்கள் ஹம்மிங் தான் ஒரு பாடல்களுக்கும் சில பாடல்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஹம்மிங் மேலே தான் ரொம்ப இஷ்டம். என்னோடய சின்ன பருவத்திலாம் கூட நான் பாடல்கள் வரிகளை விட அந்த ஹம்மிங் தான் முணுமுணுப்பேன். ஹம்மிங்னா வெறும் அந்த சாங்கை மட்டும் சில பேர் முணுமுணுப்பாங்க, அந்த ஹம்மிங் கிடையாது. நான் சொல்கிறது பர்டிகுலராக ஒவ்வொரு சாங்லேயும் ஒரு ஹம்மிங் வரும். இந்த ஹம்மிங் அப்படின்னு உடனே எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம முதல் எபிசோடில் யார் ஞாபகத்துக்கு வர்றாங்கன்னா, வி வசந்தா. யார் இவங்க? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். தாயே உனக்காக அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் ஒரு சாங் ஒன்று வரும். ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கோருவார். இந்த பாட்டு நான் அநேகமாக 6th or 7th அந்த பீரியடில் பக்கத்தில் கான்வெண்ட்லேருந்து, அதுவும் இல்லாமல் நிறைய கிறிஸ்டின் அசோசியேஷன் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து இந்த சாங் நிறைய போடுவாங்க. அப்பத்துலேருந்தே இந்த சாங்கை கேட்கும்போது என்னையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இயேசுநாதரை பற்றி. அப்போல்லாம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி கூட இந்த பாடல்களை வானொலியில் நிறைய ஒலிபரப்புவாங்க. ஆனால் யார் பாடினாங்க, என்ன படம், அதெல்லாம் எதுவும் தெரியாது. அந்த அம்மாவோட குரல் அவ்வளோ பிடிச்சிருக்கும் எனக்கு. போக 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 தான் அவங்க ஒரு பின்னணி பாடகி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் இப்போ நிறைய எக்கச்சக்கமாக அந்த ஹம்மிங்னு வரும்போது பார்த்தோம்னா வசந்தா வசந்தா அப்படின்னு வரும். பிகாஸ் எங்கள் மதர் பேர் கூட வசந்தா, அதனாலே என்னமோ அவங்க பாடினதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஹம்மிங்னா அவங்க வசந்தா அம்மா பாடின சில ஹம்மிங் பாடல்களை இந்த எபிசோடில் பார்க்கலாம். வரப்போகிற எபிசோடில் மற்ற எல்லா பின்னணி பாடல்களோட ஹம்மிங்கை மட்டும் நான் ஸ்லாகிச்சு சொல்கிறேன். இன்றைக்கி அவங்க பாடின ஹம்மிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு, ஜெயலலிதா அம்மா, சிவாஜி இவங்க 2 பேர் நடித்து ஊட்டியில் அழகான ஒரு டூயட் நம்ம எஸ்பிபி சார் பாடியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பீங்க. சுமதி என் சுந்தரி. பொட்டு வச்ச முகமோ அந்த சாங் ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கும்? பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குரலோ முன்மணி தூங்கும் அந்தி மஞ்சள் நீரமோ லலலலலலலலலலலா
அந்தி மஞ்சள் நீரமோ லலலலலலலலலலலா. இந்த லலலா முடிச்சுட்டு ஒன்று ஒன்று ஆ ஆ ஆ ஆ அந்த 2 சரணத்துலேயும் ஒவ்வொரு ஹம்மிங்கும் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்பிபி சார் முடிச்ச உடனே லலலலலலலலலலலா லலலலலலலலலலலா அந்த லாஸ்ட்டில் முடியும் போது லலலலலலலலலலா அப்படின்னு அழகாக முடிஞ்சிருக்கும். இந்த லலலலல தான் அழகாக நம்ம ஜெயலலிதா அம்மா வாயசித்து நடிச்சிருப்பாங்க. சிவாஜியும் ஜெயலலிதா அம்மாவும் பாடின இந்த பாடல் இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இந்த ஹம்மிங்கோட இந்த பாடல் எனக்கு இந்த ஹம்மிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த இந்த ஹம்மிங் பாடல்கள்ன்றது ஒரு கான்செப்டே நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அதே வசந்தா அம்மா பாடினது, அதுவும் ஜெயலலிதாவுக்கு பாடினது தான். என்ன படம்? நம்ம புரட்சி தலைவர் ராமன் தேடிய சீதை அப்படின்னு ஒரு படம். அந்த ராமன் தேடிய சீதையில் என்னென்ன ஒரு பாட்டு ஒன்று வரும். திருவள்ளற் செல்வியோ நான் தேடிய தலைவியோ நீ தென்பாண்டு குலமகளோ பண்பாடும் கலைமகளோ எல்லாம் உன்னோடு தானே அப்படின்னு முடித்த உடனே அதுலேயும் இதே ஹம்மிங் தான். ஓ திருவள்ளற் செல்வியோ நான் தேடிய தலைவியோ உடனே அவர் 5 குணங்கள் கொண்டவளாம் இந்த பாவை சீதை இந்த பாட்டு இதுவும் அவங்க ஹம்மிங் தான் பண்ணாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல், அந்த புதிய வார்ப்புகளில் ஒரு பாட்டு வரும், கனவு சீன் தான் வரும். தந்தன தந்தன தாழ வரும்ல, அதில் வர தந்தன நம்தன நம்தன நம்தன் தந்தன தந்தன தாளம் வரும், சுபராகம் வரும், பலபாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் சுபநாள் உன்னை அழைப்பது தந்தன நந்தன தாளம் வரும், சுபராகம் வரும், சுபனாகம் வரும், லலலலலலலலலலலா. இதில் அதுலேயும் நிறைய ஹம்மிங். அதில் 2 பேரும் மாற்றி மாற்றி வி வசந்தா அப்புறம் இன்னொரு பின்னணி பாடியிருப்பாங்க. சசிரேகான்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாட்டு. அந்த தந்தனம் தனனம் தனனம் அப்படின்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் வரும் பாருங்க. அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்மிங் வந்துட்டு இருக்கும். 2 சரணம், 2 சரணத்துலையும் இந்த ஹம்மிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஹம்மிங் பாடல்கள் நம்ம அடிக்கடி இப்போ சொல்கிறோமே, இந்த ஹம்மிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைசியாக ஒரு பாடல் நம்ம எஸ்பி சைலஜா பாடியிருப்பாங்க. அதாவது மறைந்த ஷோபா நடித்த அகல் விளக்குன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் ஷோபாவும் பாடுவாங்க. அதில் எடுத்த உடனே ஒரு ஹம்மிங் வரும். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே
காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ. அதில் நிறைய அந்த ஹம்மிங் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. விஜயகாந்தும் ஷோபாவும் அந்த பாடலே வந்து டூயட் எடுத்திருப்பாங்க. எடுத்ததுலேருந்து அப்போ வந்து விஜயகாந்த் வந்து அவ்வளோவா நிறைய மேக்கப்லாம் கூட இருக்காது, சிம்பிளாக இருப்பார். ஷோபாவும் சிம்பிள், கேட்கவே வேண்டாம். ஆனால் அந்த பாடல் பாருங்கள், அந்த ஆரம்பத்துலேருந்து இளையராஜா ஸ்டார்ட் பண்ணி அந்த பாட்டை முடிகிற மட்டும் ஏதோ ஒரு வித சோகம் இருக்கும். அதே சமயத்தில் மனசுக்கும் வந்து ஒரு ரம்மியமாக இருக்கும். மார்பினில் நாடும் அப்படின்னு ரொம்ப அழகாக வரும். அந்த பாடலுக்கு நடுவில் வர்ற ஹம்மிங் தான் ரொம்ப பிடிச்சமானது. எடுப்பில் வர ஹம்மிங், கடைசியில் முடிக்கும்போது வர ஹம்மிங். அதனால் ஹம்மிங் ஹம்மிங் ஹம்மிங்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, இந்த ஹம்மிங் இல்லாத பாடல்களே இல்லை. சரி, கடைசியாக முடிச்சிடுறேன். நிறம் மாறாத பூக்கள், அதில் எடுப்புன்னு அந்த 1000 மலர்களே சாங் வரும் பாருங்க. ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி பாடியிருப்பாங்க. என்ன பாட்டு? ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதலை வந்தியும் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். இந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இந்த ஹம்மிங் இன்னும் நல்லா பாடலை. நான் இந்த ஹம்மிங்லேயே இன்னொரு நாள் கரெக்டாக இந்த பாடலை ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். இது கடைசி பாடலை தேர்ந்தெடுத்துட்டேன். முதல் பாடலாக பாடியிருந்தால் இன்னும் அழகாக வந்திருக்கும். சரி, நம்ம இந்த ஹம்மிங் பாடலோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் மேலும் 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 நிறைய ஹம்மிங் பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து போகிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னோடய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேலும் மேலும் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அதுவரையில் உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. பாய்.